செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள் சாலைகளில் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். விவரங்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக வெயில் தாக்கம் அதிகரித்து வந்தது. குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான வெயில் தாக்கம் இருந்து வந்தது. இன்று 11 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. குறிப்பாக இன்று மாலை 4 மணி முதல் செய்யாறு பகுதியில் கடுமையான காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்தது. குறிப்பாக காஞ்சிபுரம் சாலை, ஆரணி சாலை, வந்தவாசி சாலை ஆகிய பகுதியில் அதிகப்படியான மழை பெய்தது. இதில் பலத்த காற்று வீசியதால் சாலைகளில் பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளது, பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வேன்கள் உணவுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன்கள் மீது மரங்கள் விழுந்துள்ளது. ஆனால் இந்த மரங்கள் விழுந்ததில் யாருக்கும் எந்த விதமான சேதமோ ஏற்படவில்லை. குறிப்பாக வாகனங்கள் மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மரங்கள் அதிகப்படியாக விழுந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலானது காஞ்சிபுரம் செய்யார் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் செய்யார் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மரங்களை அகற்றும் பணியிலும் தீயணைப்பு துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். போல விவரங்களுக்கு நன்றி மோகன்.